சார் இன்னைக்கான வில்லங்க என்னது? இன்னைக்கான வில்லங்கம் உள்ளே வரட்டும். கிட்டே இருங்க இதிலும் நம்புவா. ஓகே டாப் கோல். எஸ் சொல்லுங்க ஐயா. இந்த பொட்டியை நீங்க தலையில மாட்டிட்டு உள்ள இருந்து பேசணும். உள்ள இருந்து பேசும்போது வெளியே ஆடியோ கேட்கும். இத கேட்டு தான் டூப் குக்ஸ் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி தான் கேட்கும். கணீர் வாய்ஸ் ஒரு மாதிரி கோளார் வாய்ஸ். வாய்ஸ் இனிமே கேட்கவே கேட்காது. நீங்க உங்களுக்கான வில்லங்கத்தோட பேரு சூரியன் எஃப்எம் வில்லங்கம். அற்புதம். ஒண்ணுமே தெரியலையே. தெரியாது தெரியக்கூடாது தானே வச்சிருக்காங்க. ஒரே ஒரு குறுக்கல் வந்தாரு அடிச்சிட்டு போயிட்டாரு வழி விடுங்கோ. பாஸ்மதி ரைஸ் எங்க இருக்கு? பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ். ஓகே. ஹலோ தீனா. தீனா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இருக்கியா தீனா? யாருடா அது? சொல்லுங்க. ஏய் ராகேஷ். ஏய் எப்படி என் கையை பிடிச்சோன்னு கரெக்டா சொல்றேன். என்பி சூப்பரா சமைக்கிறது அந்த டூப்புக்கு கையில தான் இருக்கு. ஸோ என்பியோட டூப்புக்கு மோனிஷா சூப்பரா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 93.5 சூரியன் எஃப்எம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஏய் என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும்? உங்களுக்கு கொடுத்த வேலையை புடுங்கிறது தான். அந்த புடுங்க சார் வேற பாட்டு திருப்புறேன். சூரியன் எஃப்எம். படங்களுக்கு வருந்துகிறோம். ராக்கி பாய் வந்து விட்டார். அவருடைய விளம்பரத்தை கேளுங்க. The Rocky Boy rocks. This is waiting. All the people in entire Tamil Nadu is waiting for his film. The Rocky Boy. Hails! 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 என்ன யாருமே இப்படி புகழ்ந்து தெரியுமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. கரி லீவ்ஸ் போடு. இது கருவேப்பிலை போடு. கருவேப்பிலையா? ஆமா. அது அப்படியே முழுசா போடுமா வெட்டி போடுமா? வெட்டி எல்லாம் போடாத, முழுசா போடு. முழுசா போடணுமா? ஆமா. தக்காளி கட் பண்ணு. அதுக்கப்புறம் பண்ணு சீ வெயிடி போட கீழே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 93.5 சூரியன் எஃப்எம். ஏய் கதிரடா போடா. இந்த ஜோக்கு நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒரு 6 போடுங்க இதுல. 6 சின்னதா இருந்தவா? சின்னதா 6. ஏய் அடிக்காதடா. ஏய் யார அடிக்குது? அதிர்ச்சி அடிக்க மாட்டானே. ஓகே எண்ணெய் ஊத்திர தலைவா. இல்லடா சாம்பார் வெங்காயத்தை வெட்டுறா. வெங்காயம் வெட்ட லேட்டா வேண்டா. ஓகே சாம்பார் வெட்டுறேன். ஐயோ இவன் யாரா எப்ப பார்த்தாலும் நை அப்போ ஒண்ணு பேசுறான் இப்போ ஒண்ணு பேசுறான். சரி ராகேஷ் அண்ணா இங்கே இருங்க, நான் பக்கத்து டேபிள் போயிட்டு வந்துடுறேன். தம்பி நிறைய வேலை இருக்குடா வாடா. தம்பி போயிட்டானா? 2 பச்சை மிளகா நறுக்காம போயிட்டானே. என்னம்மா கீழே சத்தம்? சீரகம் போய் அங்க வலிக்கு விழுந்துட்டேன் நானு. செல்லோ பொறுமையா போடா. கீரை குழம்பு செய்யறோம். அழகா வீட்டுக்கு அமைச்சிருப்போம். நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். எலிமினேஷன் தலாத எப்படி மாட்டிக்கிட்டேன். யோ என்னையா உட்கார்ந்துக்கிறேன்? வெங்காயம் நறுக்க சொல்லிட்டு இருக்கேன் சார். வலிக்கு எனக்கு குருத்து வலிக்குதா? வெங்காயம் நறுக்குனா ஆளு மண்டை. என்ன டிஷ் பேரு? டிசம்பர் என்ன பேரு? நான் இதுதான் தமிழ்நாடு எடுங்கன்னு. உங்க மதுரை கை தமிழ்நாடே வரல. ஆந்திரா கேரளா கர்நாடகா தான் வந்தது. தமிழ்நாடு எடுங்காமா. என்னப்பா ஏய் யாரா? கன்ஃபார்ம் இது கேர்ள்ஸா இருக்காது. ஒன்னு அதிர்ச்சியா இருக்கும் இல்ல ராகேஷா இருக்கும். ஏய் ராகேஷ் அவனுக்குலாம் இந்த திறமை இல்ல. அவனே ஒரு அல்ல கை. அவன் கிடக்குறான் அல்ப. அவனே ஒரு அப்ரண்டிஸ். அப்ப ராகேஷ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிஷ் பேர் என்ன? பிடகி புளிமுஞ்சி. பெரிய மனுஷியா? பிடகி புளிமுஞ்சி. என்னது? புளிமுஞ்சி. இவள பார்த்தா புலி மூஞ்சி மாதிரியா இருக்கு. மீன் புளிமுஞ்சி. மீன் புலி. மேங்களூர்ல பயங்கர ஃபேமஸ் அது. ஒரு வேலையும் செய்யாம எஃப்எம் ரேடியோ போட்டுட்டு உள்ள உட்காந்து ஜாலியா வைப் பண்ணிட்டு வேலை வாங்குறது. அதை பண்ணி இதை பண்ணு. எல்லாத்தையும் அரைஞ்சுக்கிட்டியா? வெங்காயத்துல அரையா? வெட்டி தானே இருக்க. 2 கை தானே இருக்கு. 10 கையா இருக்கு. கோல்டன் டேபிளோட சலுகை வரட்டும். இது வந்துட்டேன். ஐயோ என்ன வருது? வாக்கி டாக்கி வரலையா? ஏன் டாக்கிக்கே நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? வாக்கி டாக்கி சொல்லுங்க முதல்ல எனக்கு. நான் ஜூஸ் சொல்றேன். ஜூஸ் சொல்லுங்க எனக்கு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஜூஸ் 2. அம்மா மிக்ஸி எடு. ஏன் கத்துற? தக்காளி வெட்ட வேண்டாம். மிக்ஸி எடு. இருடி எதனா ஒன்னு சொல்ல. எடுத்துட்டேன். ஒரு மிக்ஸி எடு. எடுத்துட்டேன். What are you doing? சார் இது எல்லாம் எப்படி இருக்கேன் சார்? கோங்கரா இல்ல? செஃப் கோங்கரா மட்டன். புளி போடுவீங்களா மாட்டீங்களா? புளி போட மாட்டேன் செஃப். ஏன்னா அது புளிச்சக்கீரை. எப்பா தெளிவா இருக்கிறோம்ப்பா.
யாரு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரான் தேங்காய் பால் கறி. கேரளா ஆமா சார். பிராணையும் தேங்காய் பால் சேர்த்தா கேரளா வேணும். I am your best friend. Okay. என்ன தூங்கிருச்சு? அவா 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 அவா. தீனா நல்லா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. இந்த ஒரு கரண்டி மாவு தாங்க. ஓ கொஞ்சம் 2 கரண்ட் தானே கேட்டாங்க போயா. சரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அன்பால தாங்க. சிந்தாம ஊத்துமா? சரி போதுமா? இது போதுமா? ஊத்துங்க. நீ அந்த ரெண்டு ஊத்துங்க. ஓகே போ. கீரையை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஃபுல்ல வச்சு வதக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் வதங்கின்னு இருக்கும் போது நல்லா பொன்மையனியா வதங்கின உடனே அப்படியே வெங்காயத்தை தூக்கி போடு. ஏய் பொன்மேனி எப்படா தெரியும்? நான் கொஞ்சம் நக்கவா. ஆஹா, இது வேறயா? அது இன்னும் மசீனும். கண்ட ஓகே. டிஷ் பேர் என்ன தீனா சார்? கோங்குரா சிக்கன். கூட என்ன கொடுக்குறீங்க? கூட சூடா கொஞ்சம் காபி. ரைஸ் கிடையாது, ஒரு ஸ்டேபிள் எதுவுமே இல்ல. இல்ல சார் ரைஸ் வாங்கிக்கலாம் சார். நம்ம பக்கத்து டேபிள்ல இருந்து நமக்கு தேவை இது டேஸ்ட் வந்தா போதும் சார். ரைஸ் பக்கத்து டேபிள் வாங்கிக்கலாம். ஜெயில இருந்து கூட சமைச்சிடலாம். ஆனா இவங்க கூட சமைக்க முடியாது. மானங்கட்டன் என்ன பெட்டி போட்டு திட்ட கூடாது, மரியாதை பேச சொல்லியிருக்காங்க. நீ தான் சமைக்கணும். ஆமாமா ஆனா கொடுங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ? சப்பா முடியலப்பா. இப்ப வந்து பாக்ஸை கழட்டிட்டு குக்ஸ் எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கலாம். வாடா தெய்வமே. அப்பா ஏய் எங்க வாடா. என்னடா இது இங்க வா. என்ன மிரட்டுற? ஏய் கோகனட் ஆயில் எடுத்துட்டு வா. கோகனட் ஆயில். கோகனட் கிரீம் டக்குன்னு எடுத்துட்டு வா. பொம்பளைக்கு அடக்கம். என்ன ஏதோ விட்டானா? 4 வெங்காயம் தான் இருக்குது பேலன்ஸ். எல்லாத்தையும் போட்டுருவாங்க. வந்து பார்த்தா எல்லா வெங்காயம் எங்க இருக்குது? 4 வெங்காயம் தான் போட்டுக்கிறோம். ஐயோ ஐயோ. ஒரு தான் இருக்குது. சரி கொஞ்சம் எடுத்தாங்க சார். அது அரைக்க வரல. சூடா போட்டா வேக்யூம் ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி வரும் உங்களுக்கு? கொண்டே விடுவேன். So, இந்த வாரம் கோல்டன் டேபிள் ஜெயிச்ச சுஜாதா அக்காக்காக செருபா உங்களுக்காக 2 மினிட்ஸ் அங்க வந்து இருந்து உங்களுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போவாங்க. ஓகே. போடுறானுல்ல. இப்போ என்னோட தோசை மட்டும் பாரு. பாரு பாக்குறேன். என்ன தெரியும் சொல்லிட்டு வேற மாதிரி பண்ற கிழிக்கிற. ஐயா மாஸ்டர் மாவு பிரச்சனை இருக்கு மாஸ்டர். உனக்கு தெரியல விட்டுரு, தயவு செய்து விட்டுரு. தெரியல உனக்கு செய்யலையே. அது கை விடுற வேகணும். அது கை வைக்காத. தோசை இப்படி பண்ணா திருப்பி போடணும்ல கரெக்டா? வேக வேண்டாமா? வேகாத. ஏதோ ஊட்ட வருது பாருங்கடா தோசை மேல. வீட்டுல கருவேப்பிலை கூட பிக்க மாட்டேன். என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? இதுக்கு தான் என்ன சூஸ் பண்ணியா? குக்கர் வேணுமா? நம்ம வேணும். இது என்ன தோசை சரியா வர மாட்டேங்குதுங்கிறான். நீ மாவு தரம்ன்றது இல்ல. அதான் தோசை ஒழுங்கு வராது. வாங்கிட்டு போனல. ஆமா. தர மாட்டேன். முத்தோண்ணா என்ன ரொம்ப மாஸ்டர் கிட்ட திமிரா பேசுறீங்க? எனக்கு ஒரு வாய்டா. கீழ இருக்கு பாரு. நல்லா இருக்குப்பா. ஏய் நான் எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டேனே. ஐயோ இல்லடா. ஐயோ நீ குக்கு தானே? ஆமா. எங்கட மாதிரி ஜூஸ் குடிச்சுனுக்குற. எங்க? ஏய் யாரா இருந்தாலும் லைஃப் என்ஜாய் பண்ண தக்காளி இல்லையா இங்க? ஆக்சுவலி மோனிஷா தான் இங்க பாருங்க. மோனிஷா இனிமேல் என்ன புடுங்கனா நீங்க கேட்கவே முடியாது. இவ்வளவு பண்ணிருக்கா. மோனிஷா பெருமையா. ஏய் நீ பெருமையா பேசுறதெல்லாம் நான் கேட்டேன்டா. ஆசாமிங்க ஆமா இங்க கோலா ஒன்று கேடுங்க. ஒருத்தன் மாட்டுக்கு மசாலா கொடுத்தானா? ஏன் அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போய. ஏன்னா அது மசாலா பால் கொடுக்குமா? பில் கேட்ஸ் என்னோட காக்கா சாஃப்ட்னு எப்படி காக்கா சாஃப்ட்டா? பில் கேட்ஸ் ப்ரோ சாஃப்ட். சொல்லு. கிட்ட வந்தாச்சே. வந்தாச்சா? ஆளே ஏதோ என்னம்மா இது? பேசிட்டு இருக்கு. இது கரெக்ட்ல வேற சொல்றீங்களே. ஏன் காக்கா சாஃப்ட்னு சொல்லியாச்சு. நீங்களே சொல்லுங்க. மைக்ரோசாஃப்ட். ஐயோ நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. தினனா எப்படி போகுது? அது நல்லா தான் போகுது. மேல இந்த கையை எத்தனை ஒழுங்கா நீ போயிடு. இல்லைன்னா வாயில விட்டு ஆயிட்டுருவேன். அப்ப நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஒரு பாட்டு பாடு. ஆஹா பாடு. நீங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. நான் தொண்டை கட்டி போச்சு. இல்ல மட்டும் எஸ்பிபி சார் வாய்ஸ் வந்துடும். எனக்காக போவேன். போன எபிசோட் ஜாலியா இருந்தீல. வேற எபிசோட் அனுபவி. 2வது வில்லங்கம் உள்ளே வரட்டும். வர சொல்லுங்க. என்ன வில்லங்க வருது இன்னைக்கு பாப்போம். உங்க விக்கு வந்துருச்சு. ஏய் ஒரிஜினல் முட்டிடா. என்ன பொம்மை வருது? தோப்பா. மாறு வேட போட்டி. அப்ப போகும்போது எனக்கு 2 கொடுத்துருங்கப்பா. மாத்தி போட்டுக்கிறேன். வில்லங்கம்னு கேள்விப்பட்டோம். இது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. இது என்ன வில்லங்கம் இது?
எல்லா டாப் குக்கிங் வாங்க. இத வந்து தலைய பின்னிட்டு அதுக்கப்புறமா போய் சமைக்கணும். பின்ன தெரியுமா? டக்குனு தண்ணி எடு தண்ணி எடு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லங்க எவ்வளோ ஏய் தங்கச்சி இருந்தாலும் அதெல்லாம் பண்ணலாம்டா. ஏய் போய் தல தங்கச்சி தூ தூ தூ. ஆனா எவ்வளவு பெரிய மாஸ்டர் சட பண்ண வச்சுட்டோமே. இவ்வளோண்டு முடியல கூட ஜட பண்ணுவேன். எனக்கு ஆயிடுச்சு எனக்கு ஆயிடுச்சு. சார் என்ன முடிச்சிட்டு சார். சூப்பர். ஓகே வெரி வெரி மாஸ்டர் வின்னர். ஓகே. டேய் அதிர்ச்சி கலக்குறானா முடி சூப்பரா பின்றான். அவன் பின்னுவா சார், எல்லா பொண்ணு முடிய பின்னுவா சார். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க. சார் என்ன ஹெல்ப் வேணுமா? மூணா பிரிச்சுக்கணும். மூணா பிரிச்சு. இது ஒன்னு இந்த பக்கம். மூணா பிரிச்சுட்டு ஒண்ணா மேல. செஃப் செஃப் இங்க பாருடா நிக்கா. டேய் என்ன முடிடா இது? என்னது அது? சார் இது வந்து இட்டாலியன் ஃப்ரெஞ்ச் பிளேட். பொண்ணுங்க பிள்ளை 42 வயசு ஆயா ஆண்டி பண்ணி இது பண்ணி வச்சிருக்க. ஃப்ரெஞ்ச் பிளேட் சார். ஐயோ இவ்வளவு வேகமா வந்துட்டேன், என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். வாரே வா. இதுல என்னன்னா ஆம்பளைங்க தான் நல்லா பின்னி இருக்காங்க. இது நானே போட்டுட்டேன். மாத்தி போட்டேன்னு சொன்னா கொன்னுட்டேன். எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. அந்த மாம்பழத்தை நறுக்கி தரேன். ஓ பசிக்குதா? மாம்பழம் தான். அத உட்கார வச்சு சோறு எல்லாரும் உட்காருங்க. விருந்தோம்பல் சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஆமா. தின்னு கொய்யாப்பழத்தை மட்டும் கேட்டுறாத. நான் அப்புறமேல தின்னுக்கிறேன். ஐயோ போச்சே. ஓனே பண்ணலையா? நானே இல்லையே, சூடே ஆகலையே. அப்பதான் சொன்ன ஷெஃப் மாதிரியே பண்றான்னு. எவ்வளவு நேரமா? ரொம்ப நேரமா. ஆனா என்னோட அது கலர் மாறிடுமே உடனே அப்படின்னு யோசிச்சு. அந்த சிக்கன் மட்டன்லாம் இதுவாயிடுச்சா? இது ஆகல, நீ எதுவும் பண்ணாத. எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்னதால நான் எதுவும் பண்ணல. நீங்க எதனா பண்ணுன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இவன் ஒரு 10 நிமிஷமா இதை கிளறிட்டு இருந்தான். அப்புறமா தான் சொல்றான் ஆனே பண்ணு. நானே ஆகலடா. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னதா உலகின் தலை சிறந்த சொல் இவர் எலிமினேட். அதுக்காக தான் நான் வெயிட். ஏய் இவனை என்ன எலிமினேட் பண்ணி அனுப்புங்க. பரத் என்ன இங்க வேற அவர் செத்து போயிட்டு நீ இன்னும் அங்க புடிக்கிட்டு வயிச்சு போடு, கையில வயிச்சு போடு. போடு கையில வயிச்சு போடு. நான் தீனானா டப்பா பிள்ளைங்களாம் சேர்ந்து சமைக்கிறேன். வாங்க என் கூட நல்லா இங்கிலீஷ் சமையல்லாம் சமைக்கலாம். வாடா சோகா சொன்னா போல தம்பி. ஆமா வாயில 2 கட்டு விட்டா கரெக்டா இருக்கும். தீனானா ஒரு கானா இருக்கானாமாண்ணா. ஆமா அசல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும்? ஏமா அப்படி அக்கா போயிடாதக்கா, போயிடாதக்கா. உள்ள போ. நான் இல்லக்கா. உடனே ஏன் டிஷ் காட்டுற நீ? ஓகே இப்போ வந்து ஷெஃப்ஸ் டைம். சோ 3 மென்டா ஷெஃப்ஸ் உள்ள வரலாம். என்னது இது ஆக்சுவலி? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இது தேங்காய் பால் கறி சார். இறால் தேங்காய் பால் கறி. கேஷ்யூ டாமினண்டா இருக்கு. தண்ணி ஊத்துங்க. மிளகா தண்ணி ஊற்றுமா இந்த தண்ணி ஊற்றுமா? அது ஊத்துங்க. நல்லா அவங்க கொதிச்ச உடனே இதை தூக்கி அதில் போட்டு அவ்வளோதான் டிஷ். ஆஹா. இதே கொஞ்சம் எல்லாமே ப்ரௌனாக குக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஆனியன் இருக்குல்ல, இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணியிருந்தா அந்த கலர் இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, இவ்வளோ தண்ணி இதில் வேண்டாம். கொஞ்சம் சைடில் எடுத்துட்டு இது ப்ரௌன் ஆக்குங்க கொஞ்சம். அங்கேருந்து பார்க்கும்போது கலர் வேற மாதிரி இருந்தது, அருமையாக கொண்டு வந்துட்டேன். இந்த தடவை நமக்கு கிடையாது, அது போச்சு. ஆமாம், அதை நீ சொல்ல வேணாம். நீ இப்போ எப்போ இங்கேருந்து போனியோ அப்போயே தெரிஞ்சு. ஐயோ நான் இங்க இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. மணி என்னாச்சு? ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துச்சு. என் மணி சுத்தமா நல்ல மணி இல்லை. மெயின் குக்கிங் சேலஞ்சுக்கான டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1. சோ இப்போ மெயின் குக்கிங் சேலஞ்சில் டேஸ்ட் பண்றதுக்கான நேரம். ஃபர்ஸ்ட் வர போகுது சாய்தி ராணா and அதிர்ச்சி அருண். சுஜாதா மேம் அண்ட் ஜிபி புக்கு. சைத்ரா தீபா. அதிர்ச்சி அருண். டிஷ் பேர் என்ன? கோங்கரா ஜீரானை சோர், கோங்கரா தொக்கு. ஜிபினா கோரிபசி. கோலபசியா மணிபூர். கோலபசியா. கோலபசியா. கொரிகசி. கோரிகசிகா. கோரிகசி காவா. கோரிகசி. கொரிகசி எந்த ஒரு டிஷ்? ஆந்திரா தானே? ஐயோ ஆந்திராவா? கர்நாடகா. ஓகே தீபாக்கா, உங்க டிஷ் பேர் என்ன? நாட்டான். நாட்டான். நாடன். நாடன் கோழி சாறு. கோழி சாறு. சூப்பர்க்கா. சரி
கோழியை நூலா வேக வச்சிருக்காங்க, நூலா வேக வச்சுக்கிறாங்க. சபாஷ். அவ்வளோதான் வேக விட்டுருக்கு சார். வாப்பா நம்மளுக்கு பிரைஸ் இல்லை, வா போலாம். அது எனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு ஆதல் நிற்போம். தீனா சார், அவுட்ஸ்டாண்டிங் கோங்குரா சிக்கன். யூஸ்வலாக மசைப்பாங்க, மசைக்காமையே பண்ணி அந்த டேஸ்ட் எடுத்து வந்துட்டீங்க. அது எப்படின்னு தெரியல. என்ன இம்பார்ட்டன்ஸ்னா அந்த கோங்குராவோட ஃப்ளேவர் வந்து நல்லா சிக்கன் உள்ள போயிருக்கு, போன் வரைக்கும் அந்த கோங்குரா ஃப்ளேவர். உங்களுக்கு ரொம்ப கோங்குரா ஃப்ளேவர், காரம், அந்த உப்பு, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். நைஸ், வெரி நைஸ். தட்டலாம் 3-4 டிஷ்ஷோட டேஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு தனியாக இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஜெயிச்சுட்ட மாறா, அனுப்பிடுவாங்க மாறா வீட்டுக்கு. அவளை ஆர்வப்படக்கூடாது. நீ என் கையால மாறா போற. ஜிகே மணி என்ன பண்ணீங்க நீங்க? ஜிகே மணியில் ஜிபி முத்து. ஜிபி முத்து. கோரி கசு. கோரினா என்ன? எத்தனை மட்டும் சார் சொல்லுவேண்ணா? கோரினா என்னப்பா? கோழினா ஒரு தோசை, ஒரு தோசை. கோரினா ஒரு தோசை. தோசையா? டேய், என்னமா சொல்லிருப்பான், அத வந்து முதுகு பின்னாடி வந்து சொல்லு. தோசை ஊத்தப்பட்டான். அது ஏன் என்ன தோசை சைடுல வச்சிருக்காங்களா? அடங்கொய்யா. கோழி குழம்பு தோசை. சரி, எப்படி பண்ணீங்க? சிக்கன் மட்டும் பண்ணா என்ன அறிவில்லாம கேட்குறேன். சிக்கன் தப்பா என்ன உனக்கு தெரியல. நல்ல, இட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் டிஷ்ஷஸ். அதுவும் ரைஸோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல டிஷ் இது. ஆக்சுவலாக கர்நாடகா மேங்களூர் சைட்ல இருந்து கோஸ்டல் டிஷ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். நாடான் சிக்கன் கறி, வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். நாடான் கோழி சார் சூப்பராக இருக்கு. மஞ்சள் பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தான், பட் அதர்வைஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல். கோங்குரா சிக்கன் எக்ஸலண்ட், வெரி ரஸ்டிக், ஹோம் ஸ்டைல், பக்கா ஹோம் ஸ்டைல், வெரி வெரி நைஸ், வெரி குட். கோரி கசின், அது வந்து கோரி ரொட்டின்னு சொல்லி ஒரு ரொட்டி இருக்கு, அதை வச்சு சர்வ் பண்ணுவாங்க. கிறிஸ்பர், மெலிசா கிறிஸ்பா பிஸ்கட் மாதிரி இருக்கும். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்ட், பட் அதில் வந்து சில இன்கிரீடியன்ஸ் உடைய குவான்டிட்டி வந்து மேலே கீழே இருக்கு. தனியா ஜாஸ்தி இருக்கணும், சீரகம் கம்மி இருக்கணும். இது சீரகம் ஜாஸ்தி இருக்கு, தனியா கம்மியா இருக்கு. அதனால என்ன இருக்குன்னா கலர் வந்து அந்த பிரைட் ஆரஞ்சிஷ் ரெட் கலர், ஆரஞ்சிஷ் ரெட் வரும். அது மாதிரி வராம அந்த சீரகத்துடைய ப்ரௌன்னஸ் வந்துருக்கு. கன்சிஸ்டன்சி ஆஃப் த கிரேவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோரி கசியில் இந்த மாதிரி திப்பி திப்பியாக அந்த தேங்காய் இருக்கிறது, அந்த இது விஷயம் தெரியணும். வெரி வெல், வெரி எக்ஸிக்யூட்டட், வெரி குட். மூணுமே ரொம்ப நல்லா. சூப்பர். சாதாரணமாக நான் எப்போவுமே வந்து ஒரு 3 ஸ்பூன் எல்லாம் ஒரு புது டிஷ்ஷை சாப்பிட்டா தான் எனக்கு அதோட ஃப்ளேவரும் இதெல்லாம் முடியும். ஆனால் இங்கே சில ஆளுகளோட த மொமெண்ட் நம்ம நாக்கில் தொடர்ச்சே അതൊരു ഗുൽഗുഡാഫിയായി മാറും. അന്ത ഗുൽഗുഡാഫിയില് സായി ദിനസാറുടെ എപ്പോഴുമേ ഗുൽഗുഡാഫി இவருக்கு இதான் வேலை. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஸோ அடுத்த டேஸ்டிங் கூப்பிட போகிறது ஐஸ்வர்யா தத்தா, கதிர், என்பி அண்ட் மோனிஷா, ஷாலி அண்ட் தீனா. மோனிஷா, நீங்க குக் பண்ண டிஷ் பேர் என்ன? கோங்குரா மட்டன். ஐஷு டீம்ல இருந்து கதிர், எடிஷேரி வித் மலபார் பரோட்டா அண்ட் மலபார் மட்டன். தீனா, உங்க டிஷ் பேரு? வெடி புத்தாய் மலபார். புத்தாண்டுக்கு வெடி வெடிப்பாங்களாம். வெடி புத்தாண்டு, வெடிக்கு புத்தாய் புளிமூஞ்சி. அச்சோ, வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டானே. கால்லாம் தொடக்கூடாது, ஆ பண்ணு. உன் வேலை அது மட்டும் தான். அருமையா இருக்கு. ஏய், மெல்லுடா, மென்னுட்டு சொல்றா. என்ன சார் 8 மணி ஆயிடுச்சுன்னு எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. சொல்லு, நீ தான் தைரியமா நான் வச்சேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் என்பி. என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? கோங்குரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? மிஸ்டர் அதிர்ச்சி அருண். உங்க டேபிள்ல தான் ரொம்ப அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாப்ல. அதிர்ச்சி அருண், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். கரெக்ட். செஃப் சொல்லுங்க. இந்த மட்டன் ஏன்டா அது மாதிரி பண்ண? லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சு சமைக்க ஆரம்பிச்சா. அது முன்னாடி வரைக்கும் கீரையை உரிக்கிறது, அரிசியை கழுவுறது, ஃபுல்லா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மோனிஷா கேளுங்க. நீ ஒரு ஃப்ரெண்டா சொல்ல வேண்டியதானே அவனுக்கு? சொன்னேனே இந்த ஷோக்கு வராதடா, போய் வேற வேலைக்கு கேட்கலையே. நான் வருவேன், இங்க சமைச்சு காட்டுவேன், 20 லட்சம் வாங்கணும் சொன்னானே. நான் சொன்னேன் செஃப். பாருங்க, உலகத்திலே ஒயிட் ரைஸ் மேல ஏதாவது பிரசன்டேஷன் வைப்பாங்களா செஃப்? வச்சிருக்கான் பாருங்க. டிஷ் ஆகுதுலடா, இதுதான் டிஷ். இன்னெல்லாம் கிறுக்குதனம் பண்ண போறானே. அதுதான் அது ஐஸ்வர்யா. பட் அதான் செஃப், நான் சொல்ல நடந்துச்சா செஃப்? உன் பேச்சுல திமிர் தெரியுது. அடுத்த வாரம் உங்களுக்கு பழகிறோம். ஜெயிச்சிருக்கீங்க, கலைக்கலாம். டேய், நாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தோம்டா. அதுக்கு முன்னாடி நீயே இது மாதிரி அசிங்கமா கேவலமா இருக்குன்னு சொல்லியா? இதான்டா எதிரி. செஃப் அப்படி இருக்கா? கோங்குரா அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக அதிகமாகலாம் இல்லை. கோங்குரா டேஸ்டே கம்மியாக தான் இருக்கு, நாட் மச். அதர்வைஸ் இட்ஸ் அ குட் டிஷ், கமெண்டபிள், நோ ப்ராப்ளம்.
ஷாலி டிஷ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே எனக்கு ஒரு இஷ்யூ என்னன்னா, புளி மனுஷி தான் பேரு, ஆனால் புளி இஸ் ஆன் அ வெரி ஹை சைட். வாயில் வச்சுன்னு அப்படியே புளிப்பா இருக்கு. பட் டிஷ் ரைஸ்ல போட்டு சாப்பிடும் போது நல்லா இருந்தது. கொஞ்சம் புளி கம்மி பண்ணியிருந்தா காரம் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். அண்ட் இட் வில் பி ஹோலிஸ்டிக்லி ஒரு நல்ல டிஷ். மவுத் ஃபீல் வந்து நல்லா இருந்திருக்கும் ஃபிஷ் கறி. அண்ட் இது வந்து இன்னொரு 5 to 7 minutes பாயில் ஆகிடும். அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் குக்காக இருக்கணும். பட் வந்து இந்த கலர், இந்த டெக்ஸ்சர் அண்ட் ஆல் இஸ் பியூட்டிஃபுல். நோ இஷ்யூஸ். தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா, ரெண்டுமே ஃபண்டாஸ்டிக் டிஷ். எஸ்பெஷலி த மட்டன் பட்டர் மாதிரி இருக்குமா? இட் ஹஸ் குக் வெரி வெல். அந்த கிரேவி இஸ் கோயிங் வெரி நல்ல ஒரு காம்பினேஷன். மவுத் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஏன் பரோட்டா எல்லோ கலராக இருக்குது? சுடும் போது வெள்ளையாக தான் சார் இருந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு மஞ்சளாக இருந்துச்சு சார். இது என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குதுன்னு தெரியல சார். மலபார் மட்டன் எக்ஸப்ட் ஃபார் பரோட்டா எல்லோ கலர் இல்லாமல், பட் இட் ஆல் கேம் அவுட் ரியலி நைஸ். சாப்ஸ் வந்து மட்டன்லேருந்து வெளியில் வரக்கூடாது. அதே மாதிரி எடுத்து கடிக்கும் போது எஃபர்ட் எல்லாமே வெளியில் வரணும். அதுதான் ஒரு சாப்ஸ் குக் பண்ணுற அழகு. வெரி வெரி கேரளா, வெரி நைஸ். தேங்க்யூ. 3 பேர் உங்களோட பிளேஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததா டேஸ்டிங் கூப்பிட போகிறது விஜயன் மாஸ்டர் அண்ட் பரத், சிங்கப்பள்ளி ஆனந்த், முகுந்த். பரத், உங்க டிஷ் பேர் என்ன? மங்களூரி. மங்களூரியன் உருவல். சார் நீங்களே சொல்லுங்க சார், அவன் சொல்ல மாட்டேங்கிறான். மங்களூரியன் உருவல். முகுந்த். கேரளா ப்ரான் பால் கறி. கேரளா ப்ரான் பால் கறி. ஆஹா. எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. நம்ம பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து. என்ன பொருள்? தேவையான பொருட்கள்லாம். டேய், எவனா தேவையில்லாத பொருள் போடுவான் சமையல்ல? தேவையுள்ள பொருட்கள். அதான் என்ன சார்? அதெல்லாம் மிளகா இருக்கு. உனக்கு வந்த இன்கிரிடியன்ட் என்ன? கோழி. கோழியா? கோழிக்கறி தானே அது. இது கோழி தான்டா. பட் என்ன இன்கிரிடியன்ட் வந்தது நீ? ஓ, அது மிளகா. இவ்வளோண்டு இருக்குமே. கேப்சிகம். கேப்சிகம். பெரிய மிளகான்னு சொல்லி. இது அதுக்கு மேல நம்ம அப்ரண்டிஸ் தலைவியும் ஒரே மாதிரி. கிரேவி எப்படி? கலர் இஸ் பியூட்டிஃபுல். அந்த பெடிகேச்சரியோட கலர் நல்லா அச்சீவா இருக்கு. சூப்பரா இருக்கு. எக்ஸப்ட் சிக்கன் மட்டும் அது பெரிய பீஸ் இருக்கும். ஒரு 4-5 ஒரு பண்ணிட்டு போட்டுருந்தீங்கன்னா ஹீட்டு போன் வரைக்கும் போயிருக்கும். மிஸ்டேக். ஆன் த ஹோல் இட்ஸ் a very good try. திஸ் ஒன் ப்ரான் வந்து சின்ன ப்ரான்ஸ் இல்லைங்களா? அது ஷ்ரிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது குட்டி ப்ரான். அது போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துல வெந்துடும் அது. ஸோ அதை போட்டு ரொம்ப கொதிக்க வச்சனால அது சுருங்கி போய் செத்துருச்சு. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ குக் பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட் குக் வாங்குறதுக்காக அப்படி பண்ணிட்டாரு. இல்லை நீங்கள் சார் பட்டு சார் பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் வா இல்லை இந்த பெட்டியை பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை நீ மட்டும் வா கூப்பிடுற சோனியா வேற ஒரு வாய்ஸ். இப்போ நீங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ஸே கேட்காம இருந்துச்சு. நான் தான் கூப்பிட்டேன் பின்னாடிலேருந்து. நிறைய குக்கா இது சீக்கிரம் ஆஃப் பண்ணிங்க வான்னு கூப்பிட்டேன். யாரோ கூப்பிட்டாங்களாம். ஆனால் என்னன்னா அதெல்லாம் செஞ்சு கூட இந்த பால் கறியோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. கன்சிஸ்டன்சி பக்காவா இருக்கு. அதான் பியூட்டி. உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கு. இப்போ வந்து கேரளாவை பத்தி கரெக்டா சொல்றதுக்காக பின்னி சேச்சி, கேரளா டிஷ் எப்படி இருந்துச்சு? உங்களோட டிஷ் சிங்கப்புலகாங்கிதமாயிருக்கு. சிங்கப்புலி சார் பண்ணது. விஜயன் சார் உங்களோட விஜய பாரதம். இந்த பாரத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களோட ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல். குட் குக்கிங். Thank you so much. Please take your places. ஸோ நம்ம கிச்சன்ல தென்னிந்தியா சமையல் அப்படிங்கிறது சூப்பரா போச்சு. 3 ஸ்டேட் வந்து வேற லெவல்ல குக் பண்ணீங்க. இப்போ 3 ஸ்டேட்டுக்காகவும் நம்மளுடைய பின்னி சேச்சி ஒரு அழகான பாட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டை உங்களுக்காக டெடிகேட் பண்ண போறாங்க. கன்னட சமையல் ரொம்ப பிரமாதம். சிக்கன் மட்டும் பல விபவங்கள் பண்ணி மட்டனும் தக்காளியும் சேர்த்து குழம்பு நல்ல சூப்பரான டிஷஸ் பண்ணி தெலுங்கு சாயிதினா என்பி தமிழ்நாடு 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 எங்கள் தமிழ்நாடு எல்லோரையும் வெல்கம் பண்ணி சீராட்டி
வரைக்கும் லைஃப் கொடுக்கும் நம் நாடு தமிழ்நாடு வாழியவே தமிழ்நாடு வாழியவே. ஆனாலும் இதெல்லாம் நான் ஒரு 4 மினிட்ல எழுதின வாக்குதல்ல. சூப்பர் சூப்பர்மா. ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு சேலஞ்சில் எக்ஸலண்ட்டாக குக் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய டிஷ்ஷஸை பண்ணி பயங்கரமாக அதுக்காக எஃபர்ட்டை போட்டு அது சரியாக வராட்டி திருப்பி பண்ணி அது மாதிரிலாம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் குக் இன்னைக்கு வின்னராக இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல டாப் குக்காக செலக்ட் ஆயிருக்கிறது நம்ம சாய் தீனா. சேச்சி நீங்க எடுத்து கொடுத்த பொருள் தான். தேங்க்யூ செஃப். ஐயா பீஸாவா இன்னைக்கு? வண்டர்ஃபுல், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தில்லா. கோங்குரா சிக்கன் டு தி பெர்ஃபெக்ஷன். அதுக்காக இது பிபி டேஸ் வழங்கும் ஒரு உடன் கட்டிங் போர்ட். தீனாண்ணே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் வாரம் வந்து விறுவிறுத்து எஃபர்ட் போடுறீங்க. பட் இந்த வாரம் டாப் குக்கா வாங்குறீங்க. இன்னைக்கு ரொம்ப சீரியஸா இருந்தீங்க. இப்போ வந்து டாப் குக்கா வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது. யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாங்கன்னா, அதாவது காய்கறிலாம் போட்டு எடுத்து வைப்பாங்கல்ல, கொதிக்க வைப்பாங்கல்ல, அதுதான் வீட்டில் நான் செய்வேன். ஏன்னா அம்மாவால் எழுந்து நடக்க முடியாது. நாளடிவில் ஒரு ஃபுட்டு ஒரு தெரிஞ்சுக்கிறோம்ல, இங்கேயும் அப்படிதான். ஷெஃப்லாம் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ இது என்ன ஆச்சுன்னா பழக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கன்ற மாதிரி பழகி வந்துட்டா போல ஆந்திராவிலேருந்து நம்ம கைக்கு வச்சுக்கிட்டு. நிஜமா சொல்றேன், அந்த மசாலா அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கு தலை தான் காரணம். நிஜமா எக்ஸலென்ட். அந்த சிக்கன் குக்கா இருக்கிற விதத்துக்கே உங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோ நல்லா குக்கா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்னா. தேங்க்யூ தல. எப்படி இருக்கு அதிர்ச்சி உனக்கு? எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த வெங்காயம் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு அந்த பொட்டியை மூடி இருந்தாரு. இஷ்டத்துக்கு நான் போட்டேன் வெட்டி ஒரு ஃப்ளோல. இல்ல அவர் வந்து நீ இந்த டப்பா எடுத்துட்டு சமைக்கலாம்னு சொல்லும் போது அது வரைக்கும் நான் சாய்தீன் அது மாதிரி பார்த்ததே இல்லை. செம்ம கடுப்புல இருந்தாரு. எல்லாமே இது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்னது இவ்வளோ நான் வெங்காயம் பாதி வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹிட் டுக் ஓவர். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபினிஷ் டிஷ் கொண்டாந்தீங்க பாருங்க. இட் ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல நோ எலிமினேஷன். அதனால ரொம்ப சந்தோஷமாச்சு. 2 வாட்டி நோ எலிமினேஷன் வந்த கேட்டி அடுத்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்கும். ஸோ யார் இங்க இருக்க போறா, யார் வெளியே போறா அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்க்கலாம். Until then, bye from all of us. இது VB Days வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு உடன் வழங்குவர் உதய கிருஷ்ணா சலனை, டார்லிங் மசாலா நூர்கா, SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் மற்றும் சத்யா பாபாய். டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியை சன் டிவியில் ஒளிபரப்பானதும் உடனடியாக சன் நெக்ஸ்டில் இலவசமாக கண்டு மகிழுங்கள்.